திருப்பி சொல்லுவாங்க இப்ப நாங்க மகளிர் உரிமை தொகை கொடுத்துடுறோம் சொல்லி ஒரு பிஜேபின்னு சொன்னா கூட இப்ப எதிர்க்கட்சி தலைவர் வந்து பொதுக்குழு கூட்டத்துல கூட சொன்னாங்க ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணி வச்சவங்க தானே திமுக இப்ப மட்டும் மதவாத கட்சி அதற்கான பதிலும் கிடைச்சிருச்சு வேற என்ன பேசுவாங்க திமுக இவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாதுங்க அதாவது அந்த இது இப்ப எடுப்படாது தமிழக மக்கத்துல ஒரு காலத்துல பிஜேபி அது வந்து எடுப்பட்டு இப்ப அது கூட எடுப்படாது ஏன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அந்த கூட்டணி ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த முறை தேர்தலில் வந்து மக்கள் வந்து மிகவும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி மிகவும் அதிகமா இருக்கிறது அதாவது இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னாக்க எது பிரதானமா இருக்கும் மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னாக்க ஒரு நல்ல ஆட்சி ஒரு நல்ல திறம்பட ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் எதிர்பார்க்கறாங்க ஆனா இந்த 4.5 ஆண்டுகளா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரே இல்லையே ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாமே வந்து அதிகாரிகள் தான் பண்ணிட்டு இருக்காங்களே ஒரு அமைச்சர் முதலமைச்சர் எதுவும் பண்ற மாதிரியே தெரியல அப்படி இருந்துச்சுனாக்க பல்வேறு இது நடந்துட்டு இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போறதா இருந்தா இந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடியது காவல்துறை அந்த காவல்துறைக்கு ஒரு டிஜிபி அப்பாயின்மெண்ட்லயே இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை அது ஒரு நகைப்புக்கூடியதா இருக்குது